நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமுதினி ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் உள்ள பாட்டு எடுத்துறீங்க. தேங்க்யூ சார். நல்ல கிளாசிக் ராஜா சாரோட சாங் அண்ட் அமேசிங் காமெடி ஃபிலிம் முந்தான முடிச்சு பை கே பாக்யராஜ். அகேன் டைம்லெஸ் சாங்ஸ் 1983 84 வந்த படம் இது அண்ட் உங்கள் ஜெனரேஷன் எடுத்து பாடுறீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ சார். குமுதினி பியூட்டிஃபுல் ரெண்டிஷன், ரொம்ப நல்லா பாடினீங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் பாடும்போது நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், சிங்கர்ஸ் ஜாப் சம்டைம்ஸ் லைக் திஸ் in a situation like this is just to present that song beautifully. Honestly, I think unga presentation vandu romba oru honest ah irundhudu. That's why I think it was very appealing. Thank you sir. Romba nalla paadneenga. All the very best. குமுதினி, இந்த பாட்டு யார் உங்களுக்கு எடுத்து கொடுத்தது? அப்பா தான் சார். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு நீங்கள் கேட்டதே இல்லைல்ல? கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர். ஏன்னா உங்கள் ஜென்ரேஷன்லாம் அது கேட்டுக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படம். அவர் சொன்ன மாதிரி இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த படம். படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் வர உணர்வுபூர்வமான பாட்டு. அந்த இரவு நேரத்தோட அமைதியை வந்து இந்த ராகத்தில் மட்டும் இல்லை, அந்த இன்டர்லூட்ஸில் கொண்டு வந்திருப்பார் ராஜா சார். அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்ஸ்சர், அவர் பண்ணியிருக்க விதம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு தடவை தேங்க் பண்ணிடுவோமா? ரொம்ப அழகாக உணர்ந்து பாடினீங்க. மேலே ஒரு இடத்துல மேல் நோட்டில் வந்து அதுதான் உங்களோட மேக்ஸிமம் நோட் உங்கள் ரிஜிஸ்டரில். உங்கள் அதை தாண்டினா உங்களுக்கு வாய்ஸ் கிராக் ஆகிடும். கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ருதி இது ப்ராக்டிஸ்லேயே டிசைட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த ஸ்ருதியில் பாடலான்னு? நல்ல வேலை. இதை தாண்டி போயிருந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க இல்லை? ஓகே, உங்களுக்கு இன்னும் ஏஜ் போகும்பொழுது இன்னும் அதிகமாக ரேஞ்ச் உங்களால் ஒயிட் ரெஜிஸ்டர் பாட முடியும். வெரி குட் ரெண்டரிங். ஃபீல் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். குமுதினி, வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சூப்பராக இருக்கேன். பரவாயில்ல, இந்த மாதிரி 2-3 வாட்டி நீங்களும் கேட்கும் போது தான் சந்தோஷமா இருக்கு. சரி, வைல்ட் கார்டு செலெக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு அப்புறமும் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடி போயிருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது வந்து பயங்கர ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த விஷயத்தை வச்சு நான் எப்படியாவது நான் ஜட்ஜஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது எந்த விஷயம்? நல்லா முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். அதை வச்சு
அதை வச்சு ஜட்ஜஸ் எனக்கு பரவாயில்ல, பாட்டு பாடினா மட்டும் நீங்கள் போதும். நீங்கள் நான் பேசுறதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமுதினி நல்லா பாடினீங்க. அடுத்த ரவுண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, ஜட்ஜஸ் ஏதாவது விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி நீங்கள் வந்து ஓகே பண்ணி சூப்பராக பாடுறீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கணும்.